ஸ்டார் ஃபிஷ்னு ஒரு மீன் இருந்துச்சான். அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஸ்டார் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு வெரைட்டி. அதை வந்து பயங்கர டேஸ்ட். சைனாவில் ஜனங்க அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அந்த ஃபாரின்லேருந்து போகிற டூரிஸ்டெல்லாம் சாப்பிடும்பொழுது தட் இஸ் த டேஸ்டியஸ்ட் ஃபிஷ் வி ஹாவ் டேஸ்டட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சேல். சரி, இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம ஊருக்கு எடுத்துன்னு போய் அங்கே ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போனால் இங்கே சாப்பிட்டா டேஸ்ட் ஆகுது, அங்கே போனால் நல்லா இல்லை. இது என்னடா மேஜிக்காக இருக்குது, இங்கே சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டு. அதே மீன் சரி ஒருவேளை நம்ம ஃப்ரீசர் பண்ணல வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறதுனால இது டேஸ்ட்டாக இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கப்பலில் ஒரு ஒரு கூண்டு மாதிரி அமைச்சு அந்த உப்பு தண்ணியை வச்சு உயிரோடையே கடல்லையே கொண்டு போனாங்க. அப்பயும் டேஸ்ட் இல்லை. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா இங்கே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது, அங்கே போனால் டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. அதனுடைய தரம் குறைந்து போகிறது. இது என்னவா இருக்கும்? ஆனால் இந்த பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவையும் சைனாவில் வந்து சாப்பிட முடியாதே, இதுக்கு என்ன யுக்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரீசர்ச் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. அவங்க உட்காந்து இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி அதனுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அது எப்படி ரீப்ரொடக்ட் பண்ணுது எல்லாம் உட்காந்து ரீசர்ச் பண்ணும்பொழுது ஒன்றை கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு எதிரி யாருன்னா சுறா மீன். நம்ம சாப்பிட்றோம்ல சுறா, இந்த சுறா வந்து ஓடி 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 அதை வேட்டையாடும். இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷோட வாழ்நாள் முழுவதும் இந்த சுறாவுக்காக அது பயந்து ஓடி 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 ஓடியே அதோட ஆயுசு முழுக்க அது வந்து செலவு பண்ணுது அப்படின்னு படித்தாங்க. இப்படி ஓடுறதுனால அதனுடைய ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீட் ஆகுது, அதோட மெட்டபாலிசம் அதிகமாகுது, அதோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகுது, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படியெல்லாம் படித்தாங்க. அப்போ யோசித்தாங்க, ஓ இந்த சுறா மீன் இல்லாமல் இது சொங்கி மாதிரி இருக்கிறதுனால பலன் இழந்து ரத்த ஓட்டம் எழுந்து போகுது. அதனால் அந்த தொட்டிக்குள்ளே ஒரு சுறா மீனை உள்ளே போட்டாங்க. உள்ளே போட்டோடனே இவர் வேட்டையாட டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சுற்றி 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 இப்போ சாப்பிட்டா டேஸ்ட்டு மாறவே இல்லை. அப்போ ஸ்டார் ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுக்கு காரணம் என்னதான்? உள்ளே இருக்க ஒரு எதிரி. நான் தரமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா கட்டாயம் சத்துரு துரத்தை நான் ஓடி தான் ஆகணும். கட்டாயம் அவமானங்களும் நிந்தைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனை வியாகுலம் பசி நிர்வாணம் நாசமோசம் எதெல்லாம் பவுல் தான் வாழ்க்கையில் அனுபவிச்சாரோ அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனா உயர்றதுக்கு அது எப்படி காரணமாயிற்றோ என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் எனக்காக ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் இந்த எல்லா தடைகளையும்